படைத்தலைவன் சண்முகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஒரு அனிமல் பேஸ்ட் என்டையராக ஒரு அட்வென்ச்சரான ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ப்ராப்பராக ஆக்ஷன் பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னு ஒரு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரதர் வந்து ஏன் எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னா, அப்பா இருக்கும் போதே எனக்கு கதை கேட்டு அப்பா ஓகே பண்ண கதை அது. அப்போ கள்ளழகர் படத்துல வந்து யானை மேல உட்காந்து அதெல்லாம் வருவார். அந்த நீங்க பாத்தீங்களா? நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஏன்னா அப்பா சொல்லுவார், நீ யானை கிட்ட பழகுறனா டெய்லி அதுக்கு வந்து பழமோ இல்லை ஃபுட்டோ நீ தான் கொடுக்கணும், பாகனை கொடுக்க கூடாது, நீ இருக்கும்போது நீ கொடு, அப்போதான் உன் கூட நடிக்கும் போது அது உனக்கு தெரியும். ஒட்டு வச்ச தங்கக்கூடம் இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல பண்ணியிருந்தாலும் இந்த பாட்டை வந்து முன்னாடியே நீங்க வைக்கணுன்றது பிளானா சார்? இந்த பாட்டோட ரைட்ஸே இப்போ எங்கிட்ட தான் இருக்குது. டிலே இந்த கொஞ்சம் டிலே ஆகும்போது எங்களுக்கு லப்பர் பந்தில் யூஸ் பண்ணது எங்களுக்கு தெரியல. ராஜா சார்ட்ட போய் கேட்க பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த டைமில். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எடிட்லேயே போட்டு ராஜா சார்ட்ட காட்டிட்டேன். காரணம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு. அந்த ட்ரெய்லரோட கட்டில் கடைசியில் வந்து அவருடைய கண்ணை பார்க்கும்போது நாங்கள் சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. எல்லாம் நினைப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்டுக்காகவோ இல்லை அதுக்காக எதுக்காக வச்சுருப்பாங்க, இல்லை இவர் இருக்காருங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல அப்படி ஒரு சீன் கேட்டுச்சு. ஒருத்தன் எல்லாம் இழந்து நிற்கும்போது அவனுக்கு என்ன நடக்க போகுது. ஏஆர் முருகதாஸ் சார் சொன்ன ஒரு விஷயம், ஆக்சுவலாக ரமணா 2க்கு நான் ரெடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் ரெடியா? Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்ததுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் யானை அது வந்து உங்களோட லுக்கு வந்து, அதாவது எனக்கு ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு 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 ஜெயின்ஜாட்டிங்கான ஒரு ஃபீல் கிடச்சிது. இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதை பார்க்கும்போது. அண்ட் படைத்தலைவன், அதாவது ஒரு சில கதைக்கு இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிற டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் சண்முகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை. ஃபஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும், ஒரு அனிமல் பேஸ்டு ஒரு படம் பண்ணலாம், ஒரு அனிமல் பேஸ்டு என்டையராக ஒரு அட்வென்ச்சரான ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் என்டையராக ஒரு நியூ ஃபேஸாக கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஒரு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அப்போ ப்ராப்பராக ஆக்ஷன் பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னு ஒரு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரதர் வந்து ஒரு படத்துக்காக ரெடி, ஒரு வெப்சீரிஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருந்தார். அப்போ போய் அப்ரோச் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுத்தார். பிரதர் அது டேட்ஸ் ஏதாவது இஷ்யூ ஆகி இல்லை என் கெட்டப் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னாரு. சொல்லி வித்தின் ஒரு 2 or 3 டேஸில் திரும்ப மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மீட் பண்ணி சரி ஸ்கிரிப்டை நம்ம ஃபுல் ஃப்ளீஜாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளீஜாக பண்ணி முடிச்ச பிறகு இமிடியேட்டாக ஓகேன்னு சொன்னார். அப்படியே அங்கேருந்து ஒரு ஒன் மந்தில் ரெடி ஆகிட்டோம் ஷூட்டிங். ஓகே. அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து விஜயகாந்த் சார் ஒரு பையன் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து, சின்ன டேரக்டர்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லும் போது இவர் நம்ம கதைக்கு ஒத்துப்பாரா அப்படின்லாம் யோசிக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் தயங்கி வந்து பேசுனதெல்லாம் உண்டா உங்களுக்கு? இது வரைக்கும் அந்த மாதிரி யாராவது இன்னும் வந்து கதை சொல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா? என்ன எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியலன்னு வேணால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்து கதை சொல்கிறவங்க யாருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. ஃபீல் பண்ணதில்லை. ஓகே. ஸோ படைத்தலைவனில் பார்க்கும்போது யானை கூட இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பேசிக்காக ஒரு பெட் லவர் அப்படின்றது தெரியும். அது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கனெக்டான ஒரு கதையாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா உங்களுடைய ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறதுனால நானே கேட்குறேன், எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு கதை உங்களுக்கு படைத்தலைவன்? வெரி கனெக்டட். ஏன்னா நான் தான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எனக்கு இது வந்து ஏன் எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னா, அப்பா இருக்கும் போதே எனக்கு கதை கேட்டு அப்பா ஓகே பண்ண கதை அது. அப்படியா? ஓகே. ஆமாம். ஏன்னா நான் அப்பா இவர் கூட உட்காந்து கதை கேட்கல, நான் கேட்டுட்டு நான் எப்பயுமே அதை பண்ணுவேன். எல்லா கதையும் அப்பா இருந்த வரைக்கும் நான் கதை கேட்டு நேராக போய் அப்பா கூட உட்காந்து ஒரு 2 hours இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்பா இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லுவார். ஸோ நான் அப்படி சொல்லும் போது அப்பாவுக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி சசி சார் ஓகே சொல்லி, அப்பாவும் ஓகே சொல்லி, நாங்களும் ஓகே, எனக்கும் கதை பிடிச்சிருந்ததுனால ஓகே பண்ணோம். ப்ளஸ் ஏன்னா புதுசாக இருந்துச்சு யானை கூட பண்ணுறது. இது எல்லாம் எனக்கு மதுரை வீரனும் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். அது மாடு கூட அந்த இது போகும். ஏன்னா அதுவும் எனக்கு கதைக்களமாக வந்தது. ஸோ எனக்கு என்ன லக்குன்னு தெரியல, அனிமல்ஸ் கூடயே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதை நான் பிளஸ்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஜென்ரலாகவே அனிமல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படம் எனக்கு வெரி க்ளோஸ். அதே மாதிரி யானையும் நான் நினைக்கல இந்த மாதிரி ரொம்ப இவ்வளோ பெரிய உருவம், மதம் பிடிச்சி வீடியோ பார்த்துருக்கோம், உடச்சி வீடியோ பார்த்துருக்கோம். சரி அப்பா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு அது செம்ம பிளேஃபுல்லு. அது எனக்கு புரியல, அது எப்படி இவ்வளோ பெரிய இது வந்து எப்படி பிளேஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். பட் நேராக போய் பழகுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது புரிஞ்சுது.
ஆமாம், அப்பா கள்ளழகர் படத்தில் வந்து யானை மேலே உட்காந்து அதெல்லாம் வருவார். அந்த மாதிரிலாம் அப்பா வந்து அந்த நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அப்பா வந்து யானை மேலே உட்காந்து அந்த படம் நடிச்சிருக்காரு, நம்மளும் வந்து அது நடிக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் ஃபீல் இந்த பண்ணீங்க? மாதிரி ஃபீல் பண்ணல. நான் என்ன யோசிச்சேன்னா, அப்பா சொல்லுவார், நீ யானை கிட்ட பழகுறனா டெய்லி அதுக்கு வந்து பழமோ இல்லை ஃபுட்டோ நீ தான் கொடுக்கணும், பாகனை கொடுக்க கூடாது, நீ இருக்கும்போது நீ கொடு, அப்போ தான் உன் கூட நடிக்கும் போது அது உனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஜென்ரலாகவே. அதுக்கப்புறம் பார்த்தா நிஜமாலே அதுக்கு உடம்பு சரியில்லாத போது பாகன் சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிடல, நான் தான் போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்தளவுக்கு ஜெல்லாயிருச்சு. ஆமாம், ஏன்னா பாகன் வந்து அதுக்கு தெரியும், பாகன் ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னா அதில் மெடிசன் இருக்கும், பெட்டராக இருக்கும்னு அதுக்கு தெரியும். பாகனை தள்ளி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாகன் வந்து என்கிட்ட கேட்டார், அது கண்ணு முன்னாடியே நாங்கள் சாப்பாடு பிசைஞ்சாதான் அந்த ஒத்துப்பேன்ருச்சு. ஸோ ஃபஸ்ட்டே என் கையில் கொட்டிட்டாங்க மெடிசனை. ஸோ நான் அதுக்கு தெரியாமல் நான் அப்படியே போட்டு பிசைஞ்சு உருண்டை இது பண்ணி நான் அதை ஊட்டி விட்டேன். அப்புறம் தான் அது சாப்பிட்டு 1 டேல சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங். அது கேட்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அது கனெக்ட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு பயம் இருந்திருக்கும்ல, எப்படா, ஏன்னா பெரிய உருவம் பக்கத்தில் போய் நிற்கும் போது ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கும்ல உங்களுக்கு? கண்டிப்பாக பயம் இருந்துச்சு. டே 1 கொண்டு போய் யானை காலில் கட்ட வச்சுட்டாரு. அப்படியா? எனக்கு பயம் இருந்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. பட் எனக்கு என்னென்னா, இவர் பெட் நீங்கள் இந்த படத்தை நான் வந்து இவர் ஏன் இதுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு ட்ரெயின் பண்ணலை அப்படிங்கும்போது, இவர் வந்து ஃபஸ்ட்டு பெட்டில் வரணுன்னே எனக்கு ஓகே அப்பாடா ஃபைன். அதே மாதிரி கேட்டேன், பிரதர் யானை, நான் கேரளாலேருந்து ஃபோன் பண்ணேன்னு நினைக்கிறேன். கேரளாலேருந்து ஃபோன் பண்ணி யானை செலக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் கிளம்பி வாங்க, ஒரு 2 டேஸ் இருக்கீங்களான்னு. அதுக்கப்புறம் நானே கூப்பிட்டு சொல்லிட்டேன், இல்லை பிரதர் அது நம்மக்கிட்டே நிற்கிது, அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நின்றோம், அதனால் வர வேணால் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஷூட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒன்று, இந்த பெருசாக கஷ்டப்பட்டோன்னா அதே நேரத்தில் இந்த யானை அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. அது பெரிய பிளஸ்ட். இல்லைனா இவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை முடிச்சிருக்கவே முடியாது. அதோட வேலைகளை அது அவ்வளோ கரெக்டாக பண்ணிடுச்சு. ஸோ உங்களுடைய கேரக்டர் வந்து என்ன மாதிரியான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து ஒரு மாடர்ன் பொண்ணு, அதாவது ஊரில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு அட்டையர் ரெடியாக இருந்து நிற்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்திருக்கும். சொல்லுங்கள். எஸ், அதான் அவர் பண்ண கேரக்டரைசேஷன் தான் அது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். நீங்கள் படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, ரிவீல் பண்ணோன்னா ஓகே படத்தில் பாருங்க. ஓகே, அந்த காஸ்டியூம்லாம் போட்டு ஊருக்கார பிள்ளையா இருக்கிறது அது எப்படி இருந்துச்சு? அதாவது மாடர்ன் வாழ்க்கை வெர்சஸ் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் வாழ்க்கை. அந்த காஸ்டியூம் போட்டு அதான் பேசிக் கேஷுவலாக போட்டு பழகிட்டோம். புடவை கட்டுறதே நமக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். பட் இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு காஸ்டியூம் தான். அதை போட்டு லைக் காலையில் போட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் அதிலே இருக்கணும். நடுவில் மழை அதெல்லாம் வந்துச்சு. ஸோ அப்போ தான் மை காட், இவ்வளோ கஷ்டம் இருக்கா, இந்த ட்ரைபல் காஸ்டியூம் இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதாவது படைத்தலைவனோட கதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல்லாம் வந்துச்சு? இது நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி நடிக்க போகிறோம்? ஏன்னா அந்த ஒரு க்ரூ பார்க்கும்போது நமக்கும் வந்து பெரிய க்ரூவாக இருக்கே, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா ஆரம்பத்தில்? ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கேட்கும் போது. யூஸ்வலாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டோரி லைன்லேயே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு ப்ளஸ் அதில் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருந்ததால ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அண்ணன் கூட நடித்த ஒரு ஃபீலிங். அவர் வெரி என்ன சிரிக்கிறீங்க? வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க ஸ்பாட்டில். அவரும் அவங்க தான் ரொம்ப பாண்டிங்கில் இருப்பாங்க. ஓகே, இந்த வந்துடுறேன். ஸோ ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எங்கள் 2 பேருக்கு நிறையா இருக்காது. ஸோ அவங்களுக்கு தனியாக ஷூட் போகும், எனக்கு தனியாக ஷூட் போகும். அதனால பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க. மனுஷனுக்கு ஃபுல்லாக யானை கூடயே அந்த வாழ்க்கை. யானைதான். அது இன்னொன்று என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலு. அப்படியா? அவங்க 2 பேருக்குமே தெரியல. அதை நான் வந்து யதார்த்தமாக நீங்கள் எந்த ஸ்கூல்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ஒரு இவங்கள்ட்ட கேட்டேன் எந்த ஸ்கூல்னா, அவங்க ஸ்கூல் நேம் சொன்னாங்க. இப்போ நான் விட்டு சொன்னேன், பிரதர் இந்த கேரக்டர் யார் பிரதர் பண்ணுறாங்கன்னா, பிரதர் உங்கள் ஸ்கூலில் படித்த பொண்ணு தான் பிரதர், உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் பிரதர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு போயிட்டேன். ஆமாம், எனக்கு அது வரைக்குமே தெரியாது. டச்சில் இல்லை. நான் என்ன ஒரு 1 இயர் பார்த்துருப்போம் ஸ்கூலில். அதுக்கப்புறம் எனக்கு இவங்க ஃபேஸ் கம்ப்ளீட்டாக மறந்துருச்சு. நானும் நேரில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என் ஸ்கூலில் நான் பார்த்த மாதிரியே இல்லையேன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க சொல்ல ஆரம்பிச்சதுன்னு தான் எனக்கு ரீகலெக்ட் ஆகுது. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, ஃப்ரெண்டு கூட இது பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி யாரும் கிடைக்கும்? அந்த பாருங்க, டேரக்டர் வந்து ஒரு படத்தின் மூலம் ஒரு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சிருக்கிறாருல கடைசியில். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் சீரியஸாக தெரியவரல, அப்படியே ஆக்ஷன் ஹீரோன்னு. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பேசும்போது நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக உள்ள என்ட்ரி கொடுக்கும் போது ஆகா போச்சா அன்னைக்கு அப்படின்ற மாதிரி. பட் இப்போ எனக்கு அந்த ஒரு இல்லை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுதுண்ணே, நல்ல வேலை மன்னிக்கிறேன் அப்படி நினச்சதுக்கு. ஓகே சார், ஆக்சுவலாக உங்களோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு சம்எல்ஸ் ஏதோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானா? அது அப்படியா? டிஜிட்டல்ல கிடையாதுல்ல? டிஜிட்டல். ஓகே,
அது என்ன கொடுக்க போகிறாருலாம் எனக்கு தெரியாது, அது எவ்வளோ நாள் தெரியும். ஆனால் வாங்கினேன் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டரோட இது எவ்வளோ நாள் ப்ளே ஆகுங்கிறது தெரியும். பட் ஷூட் இருக்கா இல்லையா, காலையில் குளிச்சுட்டு வந்துருச்சு அங்கே போயிடணும். அதான் குடும்பம் அப்படிங்கிறது இல்லையா. சூராஜா 7 மணிக்கு மேக்கப் போட வந்தோன்னா மேக்கப் போட்டு உட்காந்துருப்போம். எங்கே தம்பி கேமரா காணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது முடிகிற வரைக்கும் நைட் ஷூட் போகும். தம்பி கிளம்பிட்டுமா என்ன போகலாம் அப்படின்னு. இது இப்படியே தான் அது ஒரு 15 நாள் 17 நாள் அப்படி தான் வந்துட்டு பிரதரோடைய ஷூட்டை அவருடைய ஷாட் அத்தனையுமே நான் இல்லைனாலும் அங்கே உட்காந்து பார்த்துட்டு போன்ட்டு என்னமா பண்ணிகிட்ருக்காரு என்னவா பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு ஷூட்டிங் பார்ட்ட ஃபீலிங் இருந்தது. அது கூட நம்மளும் உள்ளே இருக்குங்கிற ஒரு அவரு நான் நடிக்க வந்தேன்றதே மறந்துட்டேங்க. நான் வந்து அது ரொம்ப ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் கூப்பிட்டு பிரதரை கூப்பிட்டு சொன்னோன்னே கொஞ்சம் அன்பாக சொன்னார். அதுலேருந்து ஓகே ஒரு சமஜாலியாக இருந்தது. அண்ணனுக்கு வந்து கோயம்புத்தூர் தான் ஊர், ஷூட் ஃபுல்லாக பாலக்காடு. இங்கேருந்து ஃப்ளைட் ஏறும்போது சொல்லுவோம், ஆனால் நீங்கள் கிளம்பி நேராக ஹோட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு. அண்ணன்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ், எதுக்கு என்னென்னா கேட்கவே மாட்டார். சரி தம்பி நான் எத்தனை மணிக்கு ஒரு 9 மணிக்கு வந்துடுவாம்பாரு. வந்துருங்கண்ணா அப்படின்னா ஷூட் இருக்கோ இல்லையோ அண்ணன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி அங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு அவர் இல்லைன்னா எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைக்குள்ளே இருந்தார். ஓகே சார், அது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களோட ஃபேஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸ் வந்து ஞாபகம் வர மாதிரி. ஆக்சுவலாக மீடியாவுக்குள்ளே பெருசாக இல்லை. கதிர் இருக்கார் இல்லையா, கதிரோட அதை நீங்களே சொன்னாங்க. ஸோ நான் ஒரு 35 இயர்ஸாக டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். நான் சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கேப்டனோட படங்கள் என்னுடைய நண்பரோட சேர்ந்து நேற்று அது ஆடியோ லாஞ்சில் சொல்லியிருந்தோன்ட்டு. ஏன்னா அப்போ வந்து ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆக்டரை பார்க்குறதோ ஒரு ப்ரீவியூ வந்து ஒரு ஆர்டிஸ்டோட பார்க்குறது பெரிய பெருமை. நான் காலேஜ் படிக்கிறதில்ல ஒரு என்ன மீறி போனப்போ ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருந்தப்போ ஒரு சேலை ஏரியா பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு 20,000 ரூபா கொடுப்பேன். அந்த மாதிரின்னு வச்சுக்கோன்ட்டு அங்கேருந்து தான் ஒரு ஆசை நம்ம இது பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே மேரேஜுங்கிற ஒரு பொறுப்பு வந்துடும். பையன் பிறந்துறான்ட்டு அவனை ஸ்கூலுக்கு சமாச்சாரம்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ போனோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கடா குடும்பத்தை விட்டு போகிறேன்னு ஒன்று வந்துடும்ன்ட்டு. அதுக்காக ஆக்சுவலாக வந்து டோஃபில் எழுதிட்டு கனடா போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். கதிரை ஜெகதீஷ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஜெகதீஷ் பண்ண அது என்னுடைய அக்கா சன் வந்துட்டு. அப்போது ஜீவிகிட்ட இருக்கிறப்ப தான் நான் ஒரு நல்ல படம் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டராகவே இருக்கும். ஜீவி நிறைய இப்போ வெயில் அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேட்டோம். அப்போ தான் இல்லை ஏன் நடிக்க வைக்கலாமேன்னு சொல்லி அப்படி வந்தால் தான் மதியானம் கூட்டம். ஜிவியோட பேனரில் நான் பண்ணது. அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு படம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் அப்போ வந்து நடிக்கணுங்கிற ஆசையில் பட் வந்து என் காலம் ஃபுல்லாக சினிமாவுக்குள்ளே இருக்கணுங்கிற இதாக இருந்தேன்னு. அது எப்படி சொல்லும் போதே தெரியுது சார். அப்படி என்ன நான் காலையில் ஜிம் போகிறப்பே சேவ் பண்ணிட்டு தான் போகணும். அந்த மாதிரியான ஒரு பழக்கம் எனக்கு வந்துட்டு. நான் மலேசியாவில் என்னோடய ஷோரூம் வச்சுருந்தோம் வந்துட்டு அங்கே ஒரு 10 days இருந்தோம். அப்போ அது விட்டதுக்கப்புறம் தான் இந்த லுக்கே எனக்கு தெரிஞ்சது. நான் ஒரு 10 years கொஞ்சம் லைட்டாக வந்தால் கூட டை அடிச்சுட்டு பண்ணிட்டு விட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கே பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த ஆசையை தூண்டு தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாஸ்டரில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். கதிரோட வெப்சைட் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன் வந்துட்டு. பெருங்கோவும் தீயோர் கொலை நடுக்குன்னு சொல்லிட்டு. அதில் பெரிய படம் தம்பியோட படம், பிரதர் இருக்கிற படம். இது என்ன கொஞ்சம் அடுத்து கொண்டு போய் நினைக்கிறேன் வந்துட்டு. ஓகே சார். அண்ணா இப்போ வந்து பொதுவாக வந்து அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த லெகசி வந்து ரொம்ப பெருசு. அதாவது மக்கள் எல்லாருமே வந்து கேப்டன் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு இடத்துல அந்த உள்ளே இருந்து அவ்வளோ அன்பு வந்து கிளம்பி வருது. இந்த ஒரு லெகசியை ஃபில் பண்ணுறதுன்றது, ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து அந்த இடத்துலயே உங்களை பார்க்குறாங்க, அதை ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கா? ஏதோ ஒரு வகையில் இருக்கா? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு நான் படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும். இந்த சகாப்தம் பண்ணும் போதே நான் ஆடியோ லான்ச்சில் சொன்னது என்னையும் அப்பாவையும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்கன்னு தான். நான் அது என்ன தான் நான் சொன்னாலும் அதை கம்பேர் பண்ண தான் போகிறாங்கன்னு டே 1லேருந்து எனக்கு தெரியும். ஸோ நான் அதுக்கு பழகிட்டேன். ஸோ கிரிட்டிசைஸும் எடுத்துக்கிறதுக்கும் பழகிட்டேன். ஸோ நல்லதாக வந்தாலும் சரி கெட்டதாக வந்தாலும் சரி அதை எப்படி எனக்குள்ளே நான் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். அதனால் ஐம் ஏபிள் டு பேலன்ஸ் இட். இந்த கொஸ்டின் வந்து 2 டேரக்டர்கிட்டையும் உங்கள்கிட்டையும் சேர்ந்துருக்கும். பொட்டு வச்ச தங்கக்கூடம் அது ஆக்சுவலாக வந்து அந்த அந்த பாட்டை நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்ததுக்கு அப்புறமாவே தியேட்டர் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு வந்து ஃபீல் கிடைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் பண்ணியிருந்தாலும் ஸோ இது எனக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த பாட்டை வந்து முன்னாடியே நீங்கள் வைக்கணுன்றது பிளானா சார்? நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இதை வைக்கணும் அப்படின்னு? ஏன்னா இப்போ தான் வந்து இந்த இல்லை அதுதான் ஸ்கிரிப்ட் நம்ம எழுதும் போதே அது நான் ரைட் சைட் என்கிட்ட தான் இருந்துச்சு. அந்த பாட்டோட ரைட் சைட் இப்போ என்கிட்ட தான் இருக்குது. காப்பிரைட்ஸ் நான் ரைட்ஸ் மீன்ஸ் காப்பிரைட்ஸ் அந்த இதுக்காக நான் போடுவீங்களா? இல்லை காப்பிரைட்ஸ் நான் தான் வாங்கிட்டு எல்லாத்தையும் முடித்தேன். டிலே கொஞ்சம் டிலே ஆகும்போது எங்களுக்கு லப்பர் பந்தில் யூஸ் பண்ணது எங்களுக்கு தெரியல. பட் அது அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு அங்கேயும். ஏன்னா அந்த பாட்டு எங்கே இருந்தாலும் பொருத்தமாக இருக்கும். அந்த பாட்டுக்கான மேஜிக் அது. அதனால் சரி அதை டிஸ்டர்பே பண்ணல. சரி ஓகே அது ஃபைன். அந்த படம் கொண்டு போய் சேர்ந்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய காரணம். அதனால் ஓகே அங்கேயும் இருக்கட்டும் நம்மளே இருக்கட்டும், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல விட்டாச்சு. அந்த ஃபைட் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஷெட்யூல்லே எடுத்துட்டோம். ஃபஸ்ட் ஷெட்யூல்லே போயும் இந்த
அந்த ஃபைட்டும் இந்த ரெயின் ஃபைட்டு தான் ஃபஸ்ட்டு 2 எடுத்தோம். ஸோ அது ஃபஸ்ட் ஷெட்யூல்லே முடிச்சாச்சு. அந்த ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே டிசைட் பண்ணது தான் இது. ஸோ அங்கேயே நாங்கள் பேசி அங்கேயே டிசைட் பண்ணி எடிட்டில் இப்போ சாங்கே போட்டு நம்ம ராஜா சார் தான் மியூசிக்கு ஃபினாமலாக பண்ணியிருப்பார். ராஜா சார்ட்ட போய் கேட்க பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த டைமில். ஏன்னா அவருக்கு யூஸ் பண்ணது திரும்ப யூஸ் பண்ணால் கோவம் வரும். அதான் பண்ணிட்டேனே இப்போ திரும்ப அதை கேட்கறதுக்கு எதுக்கு பாயிண்ட்டாக வந்தங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எடிட்லேயே போட்டு ராஜா சார்ட்ட காட்டிட்டேன். எடிட்டில் போட்டு பயந்துட்டு அசிஸ்டண்ட்டை கொடுத்து ராஜா சார்ட்ட காட்டிடுங்கன்ட்டேன். காட்டினோட சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னா, வச்சுக்கோ சூப்பராக இருக்கே அப்படின்ட்டாரு. டக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா ராஜா சார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிரதர் சார் ஓகே சொல்லிட்டாரு, நம்ம அப்படியே கோ த்ரூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது ராஜா சார் இந்த படத்துக்கு பெரிய பில்லர். ஒரு இந்த படம் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ஆரில் அவ்வளோ ஒரு மைலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக ராஜா சார் தான் காரணம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபைட்லாம் பார்க்கும்போது நீங்கள் அடித்த உயிரோடு இருக்கிறாங்களா அந்த? அது நான் வந்து ஐ மேக் ஷுவர் என்னோட ஃபைட்டர்ஸ்க்கு யாருக்கும் அடிபடாது. இல்லை நான் வந்து பண்ணா கேட்குறேன் இருந்தால் ஜென்ரலாக அது ரியாலிஸ்டிக்காக இருந்தனால கேட்குறேன். அப்பாவை சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துட்டேன். எத்தனை விஜயகாந்த் படம் பார்த்துருப்போம். இல்லை நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அப்பா எங்களை ஃபைட் சீனுக்கு நிறையா கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ நான் அப்போவே எனக்கு வந்து ஃபைட்டர்ஸோட நிறைய பழகி சின்ன வயசுலேருந்து நிறைய ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரியும். இப்போ அவங்கள கட்சியில் இருக்காங்க, சில பேர் சினிமாவில் இன்னும் இருக்காங்க, அவங்களாம் இப்போ என் கூடயும் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன வயசில் அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து வல்லரசு கிளைமேக்ஸ் போகணும். ஸோ அந்த ஜெயில் செட்டப்பில் கீழே பெட் இருக்கும். அப்பா என்னை வந்து வாலில் ஓடி போய் சமர்சால்ட் அடித்து பெட்டில் உள்ள வைக்கிறது, ரோப் கட்டி சும்மா தொங்க விடுறது, ஃபைட்டர்ஸோட எப்படி பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், சும்மா விளையாட்டுத்தனமாக நாங்களும் ஃபைட்டர்ஸும் பண்ணுவோம். அப்பா வந்து நின்று சொல்லித்தர மாட்டார், போய் பண்ணுறது ஏதோ பண்ணிக்கணும். ஃபைட்டர்ஸாக வந்து எங்ககிட்ட நாங்கள் பண்ணது. ஸோ அப்போலேருந்தே அது இருந்தனால மேபி இப்போது வருதா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன அந்த செவத்தில் ஓடி வரதெல்லாம் அவருடைய அவ்வளோ, ஏன்னா நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கேன், நான் தேட்டரில் பார்க்குறக்கான வாய்ப்பு எனக்கு சின்ன வயசில் கிடைக்கல. டிவியில் பார்த்துட்டு அப்படி வந்து இருக்கும் எங்களுக்கு, இந்த நரம்புலாம் படைக்கும்னு சொல்லல. ஸோ அந்த மாதிரி நான் வந்து 2018 மதுரை வீரன் படம் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இது கேப்புன்னு சொல்லலாமா, இந்த கேப் நீங்களாம் எடுத்துக்கிட்டதா இல்லை அப்பாவோட ஹெல்த் இஷ்யூ அப்பா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு டைம் அது? சரி, எனக்கு வந்து நீங்கள் மதுரை வீரனில் பார்த்தா நான் கொஞ்சம் ஹெவியாக இருந்திருப்பேன். அது ஏன்னா நான் உடம்பை குறைக்க ஆரம்பித்த உடனே அப்பா சிக்கானார். ஸோ நான் அப்பாவை கூப்பிட்டு யூஎஸ்ஏ சிங்கப்பூர் போக வேண்டியது இருந்துச்சு. சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன், திருப்பி ஹெவியான இம்மீடியட்டாக மதுரை வீரன் ஆரம்பிச்சிது. லைக் கதை சொன்னாங்க, கதை சொல்லி எனக்கு என்ன ஒரு ஹார்ட்லி 20 days தான் டைம் இருந்திருக்கும், ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்தவொடனே அப்பாவை கூப்பிட்டு நான் யூஎஸ் கிளம்பிட்டேன். ஓகே. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நான் இப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். நடுவில் 1-2 ஆஃபர் வந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து அது ஏன் மிஸ் ஆச்சு, எதனால் நடக்கலை, அது நம்மளுக்கு தெரியாது. 1-2 ஆஃபர்ஸ் வந்துச்சு, நான் அதை நோ சொல்ல அக்செப்ட் பண்ணேன், வெயிட் பண்ணேன். ஐ டென்ட் கெட் அ கால் பேக். நான் அப்பா கூடயே இருந்துட்டு அப்பா கூடயே பார்த்துட்டு நான் எல்லாம் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி ஓகே சினிமா வருது இல்லைன்னா எனக்கு பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லை உங்களை எப்பயும் ஏற்றுப்பாங்க அது இல்லை. நான் ஜென்ரலாக என் மைண்ட் செட் அப்போ சொல்கிறேன், அப்பா இருக்கிற வரைக்கும் ஓகே, நான் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சர் என்ன நடக்குதுன்னு அப்போதைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு நான் உடம்பை நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சது தான். ரெடி பண்ணி நான் வந்தேன். யதார்த்தமாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. அது பேசிகிட்டு இருக்கும்போது தான் சசி சாரும் வந்தார். அதுக்கப்புறம் தான் சசி சார் வந்து நானும் சசி சார் ஒரு 1 year ட்ராவல் பண்ணோம். அப்புறம் அதுவும் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ராப் ஆகிற டைமில் தான் சார் உள்ள வந்து. ஓகே. பொதுவாக வந்து விஜயகாந்த் சாரோட கண்ணு தான் வந்து செம்ம பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. எல்லா இன்டர்வியூவில் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் எங்கே போனாலும் கேட்க போகிறாங்க இதை பற்றி. ஏன்னா அந்த ட்ரெய்லரோட கட்டில் கடைசியில் வந்து அவருடைய கண்ணை பார்க்கும்போது ஐ மீன் நாங்கள் சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு ட்ரெய்லர்லேயே வந்து கிடச்சிது. இந்த ஐடியா எப்படி, இது நான் டேரக்டர்கிட்டே கேட்குறேன், இந்த ஐடியா வந்து எப்படி? இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு எல்லாம் நினைப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட்டுக்காகவோ இல்லை எதுக்காக வச்சுருப்பாங்க, இல்லை இவர் இருக்காருங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல அப்படி ஒரு சீன் கேட்டுச்சு, தேவைப்பட்டுச்சு. உண்மையிலே ஜென்யூனாக நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு தேவைப்பட்டுச்சு. ஒருத்தன் எல்லாம் இழந்து நிற்கும்போது அவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துல நல்லதை விதைச்சா நல்லது போய் ஒரு பல இடங்களில் இருக்கும்ல, அந்த நல்லதை விதைச்ச ஒரு ஆள் தான். அந்த இடம் தேவைப்பட்டுச்சு கதைக்கு. அதுக்கு அப்சல்யூட்லி கேப்டனை தவிர நமக்கு வேறு யாருமே இல்லை. அதனால் ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு படத்தை பற்றி சொன்னதில் ஒன்று தான், இது நான் நிறைய ஹீரோஸ்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிரதரில் ஒரு பெரிய குட் குவாலிட்டி என்னென்னா, ஒன்ஸ் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்காக எவ்வளோ நாளானாலும் வெயிட் பண்ணுவார். அது வந்து விட்ட பிடிச்ச ஒரு எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கமிட்மெண்ட் முடிக்கிற வரைக்கும்
சசி சாரோட படத்துக்காக அந்த வெப்சீரிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். 1.5 இயர்ஸ் வெயிட் பண்ணார். நான் போய் கதை சொல்லும்போது ஒத்துக்கல. அந்த முடி இல்ல, ஒத்துக்கல. அது அந்த ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தாரு அந்த விஷயம். எனக்கு சசி சார் எனக்கு நல்லா தெரியும். நான் இது சொன்னோன்னே பிரதர் இல்லை பிரதர் சசி சார் நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்க, நான் கதை கேட்டேன். பட் சசி சாருக்கு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி 2-3 பேர் கேட்டு ஒத்துக்கலன்னு நான் சசி சாரை கன்வின்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா பிரதர்னு கேட்டேன். அது ஒன்று நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஓகே, பட் கன்வின்ஸ் ஆவாரா என்னன்னு எனக்கு தெரியல அது அப்படின்னு உங்க பாடு, ஒரே ஊருக்காரவங்க. உங்கள் பொண்ணு. அப்புறம் சசி சார் ஒரு 2 days பேசி அதுக்கப்புறம் அவர் சரி நீ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணி அனுப்புனார். எனக்கு நீ டெஸ்ட் ஷூட் பண்ணி அனுப்பு, அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு இப்போ ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை சசி சார் ஓகே சொல்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணி அனுப்பிச்சு சரி நான் எப்போ டேட்டு கேட்டாலும் கொடுத்துருந்தாரு ஓகே அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பித்தோம். ஆனால் பொதுவாக வந்து உங்களோட பேரை சொன்னாலும் சரி, ஸோ நான் விஜய் சாரை கொண்டு வரீங்க. ஆக்சுவலாக வந்து செந்தூரப்பாண்டி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கூட வந்து விஜய் சார் வந்து நடிச்சிருப்பார் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒரு டாக் வந்து போச்சு. விஜய் சார் கூட இவர் வந்து நம்ம சண்முகம் நடிக்கணும் அப்படின்னு விஜய் சார் சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து வந்துச்சு. அது உண்மையா? அது வந்து நடக்கலை, நடிக்கலை, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக ஒரு இதாகவே இருக்குது. அதனால கேட்குறேன் நான். இது இவ்வளோ நாளாக எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அவராக என்கிட்ட சொன்னதில் நானும் அவர்கிட்ட எதுவும் கேட்டது கிடையாது. ஸோ மீடியாவில் வருது போகுது நான் பார்த்துருக்கேன். பட் எங்கள் 2 பேருக்குள்ள அந்த மாதிரி இது வரைக்கும் டாக்டர் அது வந்து நான் பார்த்த வரைக்கும் இவரோட எது இதான ஒரு நம்ம ட்ரெய்லரோ இல்லை ஒரு கிளிம்ஸோ ரிலீஸ் பண்ணாலோ விஜய் சார் ஃபேன்ஸ் கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு தம்பி மாதிரி தான் பார்க்குறாங்க ஆடியன்ஸே. அதனால் அவர் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த படத்துக்கு நாங்கள் எதுக்குனாலும் என்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க விஜய் சார் வராராமே, விஜய் சார் வராராமே, எங்களுக்கே தெரியாது உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி இதுதான் நடந்ததே தவிர வேற ஒன்றும் இல்லை. வராரா? உண்மையாக வராரா? இல்லை சொல்கிறேன், ஜஸ்ட் அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் வந்து அந்த அழகர் அந்த படத்தில் இருக்க அந்த பாட்டை கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும். இப்போ ரீசெண்டாக மதுரையில் வந்து அழகர் இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பாட்டு தான். நானும் மதுரை தான். ஸோ அதனால ஏன்னா அந்த ஒரு வைப் வந்து எங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் அங்கன்னு கிடையாது, எந்த ஊரில் போய் அந்த பாட்டை போட்டாலும் அது ஒரு மாதிரி வந்துடுது. அதை பற்றி அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? அந்த அழகர் பாட்டை பற்றி அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா அவங்ககிட்ட? என்கிட்ட அது அப்பா வந்து படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா படத்தை பற்றி பேசுவோம், அவ்வளோதான். ஒரு சீன் நடிச்சு காட்டுங்க, அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு போய் உட்காந்துருவாரு. ஓகே. அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஒரு சீன் கேட்டோ ஒரு டயலாக் கேட்டோ ஒரு ரியாக்ஷன் கேட்டோ பண்ணதே கிடையாது. ஓகே. எதுவாக இருந்தாலும் படத்தில் பார்த்து கொண்டு போயிடுவார். ஓகே. எனக்கும் அது ஓகே. அதாவது இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் இந்த மாதிரி லவ் இந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இவர் கூட தான் இருக்கு. அப்படியா? எனக்கு புரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் யானை மட்டும்தான் எனக்கு அதை ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். மிடில் தான் நான் இவங்கள பார்ப்பேன், அங்கேருந்து கடைசியில நான் இவங்கள விட்டு யானை கூட தான். பட் அது தெரியும் ஏன் லவ்ல வைக்கலன்றது உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அதுல ஏதாவது வருத்தம் இருக்கா உங்களுக்கு? என்னடா இல்லவே இல்லை. ஆக்சுவலா நான் யோசிச்சேன், பிகாஸ் யோசிச்சேன் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் கதை போக போக தெரிய வந்துச்சு தேவைப்படாது சொல்லும் போது லவ் இருக்கிற மாதிரி தான் இருந்தது சீக்வன்ஸ். பட் படம் போற விதத்துல பார்க்கும்போது அங்க வச்ச அன்னெசரியா இருக்கும். படத்துக்காக ஒரு லவ் வைக்கணும், இதுக்காக ஒரு சாங் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்ச மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் ட்விஸ். இது படத்தோட ஒரு 2வது சீன்லேருந்தே கதை ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியா? செகண்ட் சீன்லேருந்தே கதை ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. கதையை நோக்கி தான் ஸ்க்ரீன் பிளேவே இருக்குமே தவிர நம்ம இதுக்குள்ளே ஒரு லவ் வச்சு அது வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். பிரதர்கிட்ட சொன்னேன் ஓகேவா பிரதர்? எனக்கு ஓகே தான் பிரதர், லவ் இல்லாமல். ஏன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த யானையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யானையை பார்க்கும்போது அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த யானையை தாண்டி பெருசாக லவ் ஒர்க் அவுட் வேணாம்ன்றது இதிலே போயிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணது. அண்ட் வந்து மெயினாக வந்து எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அழகு பார்க்குறவர் அப்பா, ஓகேவா? இப்போ நாங்களாம் பார்ப்போம், இப்போ நம்ம எங்கள் வீட்டில் அப்பா இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து உட்கார வச்சு சாப்பிட்றா நீ இது இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி சாப்பிட வச்சு வளர்த்துருப்பாருன்னு ஒரு ஒரு கியூரியாசிட்டி. நான் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்க காரணம் அப்பா தான். நான் குண்டானது காரணமே அப்பா தான். நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப அனிமிக்காக இருந்தேன், ஒல்லியாக எலும்புலாம் வெளியே தெரியும். ஒரு வாட்டி ரொம்ப அனிமிக்காகி என்னை ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்ஸ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா கோவம் வந்துருச்சு, என் பையன் சோறு இல்லாமல் இப்படி இருக்கானா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சார். ஓகே. நான் சாப்பிட பழகிட்டேன். ஓகே. குண்டாக ஆரம்பிச்சோடனே சாப்பாடாக குறைனார், நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீங்க, உங்கள் தப்பு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் அப்பா எங்ககிட்டையும் வீட்லேயும். மதுரையில் பட்டர் பன் சாப்பிட்ருக்கீங்களா? வீட்டில் அப்பா பண்ணுவார். அப்படியா? ஸோ வீட்டில் எங்கிட்ட ஒரு மினி ஸ்டவ் ஒன்று இருக்கும் ரூம்லேயே. அம்மா வந்து அங்கே தான் அப்பாவுக்கு நைட் ஆனால் தோசை சுட சுட போட்டு கொடுப்பாங்க.
சின்ன ஸ்டவ், அது போர்ட்டபிள் ஸ்டவ் மாதிரி. ஸோ அந்த ஸ்டவ்வில் அப்பா தோசைக்கல் வச்சு பட்டர் போட்டு பன்னை பெரட்டி பால் ஊற்றி திருப்பி பன்னு பெரட்டி நல்லா சர்க்கரை போட்டு எங்களை சாப்பிட வைப்பார். அப்பாவே குக் பண்ணி அதை கொடுப்பார். அடடே, கேட்கும் போதே நல்லா இருக்கு. ஆமாம், செம்மையாக இருக்கும். ஐ மீன் அங்கே வந்து அந்த பால்லாம் ஊற்ற மாட்டாங்க, டேரெக்டாக பட்டர் மட்டும் சீனிலாம் போட்டு பால் போட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக கொடுப்பாரு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். தலைவர் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங்கில் என்ன என்ன இது கொடுப்பீங்க? பீனட் பட்டர். பீனட் பட்டர் ஒரு 12 மணிக்கு அப்படியே லைட்டாக ஆரம்பித்தோடனே அப்படியே ஹீரோட அசிஸ்டன்ஸை தேட ஆரம்பிச்சிருவானுங்க எல்லாம். அண்ணன் அப்படின்னா இவருக்கு மட்டும் இல்லை, அந்த செட்டில் உள்ள எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்து அது கொஞ்சம் ஒரு 1 வீக்கில் அடிக்ஷன் ஆகிடுச்சு. அது ஒரு 3 மணி ஆனால் தேட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி யூனிட்டில் கொடுக்குற ஸ்நாக்ஸ்லாம் இல்லை, அப்படியே பிரதரோட அசிஸ்டன்ட் வருவார், அவர் அப்படி கொண்டு வரப்போ அப்படியே அது ஓகே, நீங்கள் நாளையிலேருந்து நம்ம அந்த யூனிட்டோட இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் அது வந்து அது எப்படி அவ்வளோ பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்புறம் சண்டே ஆனால் அது பிரியாணி எல்லாம் போட்டு விஜயகாந்த் சார் பண்ணுறாரு இல்லையா, அந்த மாதிரி அதுவும் நாங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஃபைட் முடியும் போது எப்போ முடியுதுன்னு கேட்டார். பிரதர் இந்த மாதிரி முடியுதுன்னு என்கிட்ட சொல்ல, பிரதர் லஞ்சு சொல்லாதீங்கன்ட்டார். ஏன் பிரதர் அப்படின்னா, இல்லை நீங்கள் லஞ்ச் சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்தா கோயம்புத்தூர்லேருந்து பிரியாணி வந்துச்சு. திருப்பூர் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து வந்துச்சு. அதான் சரியான பிரியாணியை போட்டு ஃபைட்டை முடிச்சுட்டு அது ஒரு பெரிய அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. அது ப்ராப்பராக அங்கேருந்து வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஃபைட்டர்ஸ்லாம் செம ஹாப்பி. என்னையே கூப்பிடல. ஹீரோயினால பிரியாணி சாப்பிட முடியும் வச்சிருக்கீங்க. ஐயோ, பிரியாணியோட அடிக்ஷன். அப்படியா? பிரியாணியோட அடிக்ஷன். அப்போ நம்மளுக்கு சீனே இல்லை, இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்டு. யானைக்கு தான் கொடுத்துருக்கலாம். ஏஆர் முருகதாஸ் சார் சொன்ன ஒரு விஷயம், ஆக்சுவலாக ரமணா 2க்கு நான் ரெடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் ரெடியா? கண்டிப்பாக ரெடியா? ஓகே. ரமணா 2 வந்து ரமணா வந்து அப்பாவுக்கு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு படம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பா நிறையா பேசியிருப்பாரு. ஏன்னா எனக்குலாம் என்ன ஞாபகம் இருக்குது, அது வந்து எனக்கு தெரிஞ்ச அப்பாவோட ஒரு சரியான டேர்னிங் பாயிண்ட் அவரோட கெரியர்லேயே. ஏன்னா அது வரைக்கும் பிஎன்சி ஆடியன்ஸுன்னு எல்லாம் சொன்னவங்கள ஏ சென்ட்ரிக் மாறுனது அந்த படம் தான். ஏன்னா அப்பா அவ்வளோ நிறைய படம் பண்ணியிருக்காரு, முன்னே நிறைய ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் யாருமே அப்பாவை வந்து அந்த ஏ சென்ட்ரிக்காக பார்க்கல. பட் அந்த படத்தில் அவர் பண்ண விதமே கம்ப்ளீட்டாக வேறு. கண்ணை செம்டி இருக்க மாட்டார், ரொம்ப சட்டிலான ஃபேஸ் வச்சுருப்பார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து அப்பாவுக்கும் அதுக்கப்புறம் மாறுற கேரக்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஏன்னா அதில் நல்லா சிரிச்சிட்டு ஜோயலாக ப்ளேஃபுல்லாக இருப்பார். ஆனால் இங்கே அந்த ஜோயல் ப்ளேஃபுல் வெறும் பசங்கக்கிட்ட மட்டும் இருக்கும். அந்த பசங்களை தாண்டி போயிட்டு டக்குன்னு சீரியஸாக இருக்கும். அந்த ஹீரோயின்கிட்டயே சீரியஸாக தான் பேசியிருப்பார். ஒரு நார்மல் ஃபேஸோடு தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக அப்பா கிட்டே நாங்கள் ஜென்ரலாக படத்தை பற்றி உங்கள் ஃபீலிங் என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசில் எப்படி கேட்கணும்னு தோணும். இப்போ நம்ம இதுக்காக வளர்ந்துருக்கோம், இந்த மாதிரி மீடியா கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டைமில் இதெல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ இதை போய் கேட்கணும்னு எங்களுக்கு தோணலை. பட் நாங்கள் பார்த்த விஷயம் நான் சொல்கிறேன். ஐ ஹேவ் 2 கொஸ்டின்ஸ் தான், இது நம்ம ஃபினிஷ் பண்ணி கேட்டு. யுகி சேது சாரோடைய அந்த டைலாக், இங்கே அடித்தா அங்கே வலிக்கணும், அது வந்து இங்கே ரமணாலே கனெக்ட் பண்ணிக்க முடியும், எங்களை இங்கே இந்த படைத்தலைவனையும் பார்க்க முடியுது. அந்த டைலாக் வச்சதுக்கான காரணம் நம்ம ஏதாவது லிங்க் கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லை? ஏன்னா அந்த ஃபீல் இருந்துச்சு எங்களுக்கு வந்து படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு அது கண்டிப்பாக அது வைக்கணுங்கிறதுக்காக வைக்கல. இப்போ ஒரு விஷயம், இப்போ ரமணாவை சொன்னார் சார், அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு அவ்வளோ மாஸில் இருக்கார் கேப்டன், நெகட்டிவ் கிளைமேக்ஸுக்கு ஒத்துக்கிட்டார். அது யாருமே கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் நீங்கள் முருகதாஸ் சார் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பார். இதை நான் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் உள்ளே போனேன். நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வந்து சீரியஸ் அவரே சொன்னால் இந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸை சொல்லிவிட்டு நான் வெளில எப்படி வருவேங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா, ஆனால் ஒத்துக்கிட்டு இது ஒர்க் அவுட் ஆகணும் ஒரு முடிவு எடுத்தது ஒரு பெரிய கட்ஸு. அது மாற்றிருந்தது மேபி எனக்கு எப்படின்னு தெரியல. அந்த இடம் கரெக்டாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த இடத்துல யோகி சேது சாரோட டைலாக், யோகி சேது சாருக்கு கால் பண்ணேன். அவர் உங்களுக்கு ரொம்ப சூஸியான ஒரு ஆள், ரொம்ப சூஸியான ஒரு ஆள். அவர்கிட்ட அவர் ஒத்துக்கிட்டால் நம்ம இதை பண்ணலாம், இல்லைனா வேணான்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் அவருக்கு கால் பண்ணுறேன். இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டால் நம்ம இந்த அட்டம் பண்ணோம், இல்லை விட்டுலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். ஒரு ஒன் ஹவர் அப்படியே இன்டர்வியூ மாதிரி கேட்டார். இது இந்த ரமணாவில் நாங்கள் இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், இதில் எப்படின்னாரு. எல்லாத்துக்கும் கொஸ்டின் சொன்னால் எப்போ நான் வந்து பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. சரி, அப்போ இது ஒர்க் அவுட் ஆகிடும்னு அந்த இடத்துல எங்களுக்கு முடிவு. ஸோ ஃபைனல் கொஸ்டின், அதாவது அப்பா விஜயகாந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண 2 அண்ணங்க. ஸோ ஒன்று விஜய் சார், இன்னொன்று வந்து விஜய் பிரபாகர் அண்ணன். அவங்களுடைய இந்த அரசியல் இதெல்லாம் பார்த்துனீங்க. நான் அது வந்து பொதுவாக கேட்குறேன், 2 அண்ணங்களுடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க பொதுவாக அரசியல் வளர்ச்சி? இல்லை, புரியல எனக்கு. ஐ மீன் அவங்களுடைய அரசியல் ரீதியான அந்த பயணம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா பண்ணணும், மேலும் மேலும் பண்ணுவாங்க.
பார்ப்போம் எப்படி என்ன பண்ணுறாங்க. எனக்கு எங்கள் அண்ணன் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்னு தெரியும். எங்கள் அண்ணன் விஜய் பிரபாகர் நான் சொல்கிறேன். விஜய் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு நம்ம போக போக தானே பார்க்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் 2 பேரும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. அண்ணன்ட்ட அப்பாவோட படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு டைலாக்? நான் இதுலேயே சொல்லியிருக்கேனே, என் ஃபஸ்ட்டு படத்துலேயே அந்த டைலாக் இருக்குமே, மன்னிப்பு. எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ Thank you, ரொம்ப thank you, கூலாக thank இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட பேசினதுக்கு தேங்க்யூ. படைத்தலைவன் சூப்பரான ஒரு மேசிவாக தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட போய் எல்லார்ட்டையும் போய் பை த ஹார்ட் வந்து சேரணுன்றது பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.